2 வகையான வெள்ளரிப்பழ ஜூஸ் போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் வெள்ளரிப்பழம் மற்றும் பப்பாளிப்பழ லஸ்ஸி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். காசா பணமா? வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நாட்டு பப்பாளி பழம் எடுத்திருக்கேன். நிறைய விதைகள் இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பழம். வெள்ளரி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பப்பாளி எவ்வளவு சேர்த்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வெள்ளரி பழம் எடுத்துக்கணும். ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க, அதிகம் புளிப்பு இல்லாமல். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். வெள்ளரி பழம், பப்பாளி பழம் ஆட் பண்ணிட்டேன். கடை பப்பாளி பழமாக இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நாட்டு பழங்கிறதுனால நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இது எனக்கு கரெக்டாக இருந்தது. ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் நீங்கள் அதிகம் சேர்த்துடக்கூடாதுங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா தயிரோடைய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பழத்தோடைய ஃப்ளேவரோட இந்த லஸ்ஸி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா ரிட்டர்னிங் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. வந்து பார்க்குறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. இது போன்ற இன்னோவேட்டிவ் ரெசிபிஸ் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன்.